ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க, பெண் குழந்தை பிறந்தா கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாங்க. அது இறைவன் எந்த கணவன் மனைவியை அதிகமாக நேசிக்கின்றானோ அந்த கணவன் மனைவிக்கு தான் பெண் குழந்தையை இறைவன் கிஃப்டாக கொடுக்கின்றான். ஸோ அதிர்ஷ்டசாலி, அது மாதிரி நட்பாக்கியம் உள்ள வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி முன்னாடிலாம் உள்ள ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னா சகோதரியை ரொம்ப அன்போடு பாசத்தோடு கவனிப்பாங்க முன்னாடிலாம் உள்ள டயத்தில். அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரியை கல்யாணம் பண்ணி அந்த பெண் குழந்தை சகோதரியை பிறந்த வீட்டில இருந்து அதாவது பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி அதாவது புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த கணவர் வீட்டுக்கு போறதோடு சரி அந்த உறவு அதோட கட்டாயிருது. அதுக்கப்புறம் அந்த பெண் அதாவது அந்த சகோதரி தாய் வீட்டுக்கு வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது இந்த சகோதரன் என்ன நினைக்கிறான்னா சொத்து தான் ஏதாவது கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த முகத்தெல்லாம் மாற்றி இந்த சொத்து கேட்டு வர்ற வழக்கம் நாங்கள் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டெல்லாம் செஞ்சிடாரு. ஏன்னா இவளால சகோதரியால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். ஆனா அந்த சகோதரன்ட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா அப்பா நிறைய நகையெல்லாம் போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது, அவங்க எடுத்தது கொடுத்ததுன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவுகள் சொல்றாரு. ஓகே, சகோதரர் சொல்றது எல்லாமே கரெக்டு தான், அது சூப்பர் தான். இதே நான் என்ன கேட்குறேன்னா இது நீங்க உங்களுடைய சொத்து சகோதரனுடைய சொத்து சகோதரியை கொடுத்துட்டு நீங்க சகோதரிக்கு செலவு பண்ணீங்க பாருங்க. அதாவது நீங்க நிறைய நகை போட்டது, கல்யாணம் பண்ணி வச்சது, செலவு பண்ணது, நீங்க எடுத்தது சொன்னது, கொடுத்ததுன்னு சொன்னது, இதே மாதிரி செலவுகளை எல்லாம் சகோதரிட்டு இருந்து உங்களுக்கு மாத்திடுவோம். உங்களுக்குள்ள சொத்தை நீங்க சகோதரிக்கு மாத்துங்க. இந்த டீல் ஓகேவா? ஏன்னா என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இந்த சகோதரி இருக்கிற இடத்துல சகோதரி இல்லாம ஒரு சகோதரர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ உங்களுடைய அதாவது உங்களை கூட பிறந்த சகோதரியை ஏமாத்தி நீங்க சொத்து சேர்க்கறது நல்லாவா இருக்கு? அதாவது இருக்க போறது அதாவது வாழ்வு சில காலம் நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்லை. மிஞ்சி போனா 60 to 65 வயசு. இந்த 60 to 65 வயசுக்குள்ள நோய் நொடி பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ வாழ்க்கைங்கிறது என்னது ஒரு கேரண்டி இல்லாத வாழ்க்கை. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச காலத்தை அது நம்ம என்ன பண்ணோம்னா சகோதரியுடைய மனசை நோக அடிக்காம அவங்கள்ட்ட அன்போடு நடந்து, அதாவது சகோதரியுடைய அன்பு ரொம்ப விலை மதிப்பற்றது. அவங்கள்ட்ட ரொம்ப அன்போடு நடந்து, அதாவது ஒரு குடும்பத்தின் இதயம் சொன்னா யார் சொல்லலாம்னா பெண் பிள்ளைகள் தான் சொல்லலாம். அது குடும்பத்தின் இதயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை பெண் குழந்தைகளை வாழ்த்துங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்கள்ட்ட அன்போடு இருங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட அன்போடு இருங்க. அதாவது சின்ன வயதில் நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட அன்போடு இருந்தீங்களோ அதே அன்பை லாஸ்ட் வரை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சிறப்பாக செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.